அறிமுகம். நோவா தன் பெற்றோருடனும் குடும்ப நண்பர்களான ஜான்சன்களுடனும் முகாம் பயணத்திற்குச் செல்கிறான். நோவா அவர்களின் மகள் கிளாராவிடம் இதுவரை பேசியதில்லை, அதனால் அன்றிரவு அவளுடன் ஒரு கூடாரத்தில் தூங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். 1998ஆம் ஆண்டு கோடைக்காலத்தில் என் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு முகாம் பயணம் எனக்கு அமைந்தது. நான் படுக்கையிலிருந்து குதித்து எழுந்து பிரகாசமான தாழ்வாரத்திற்கு என் பளபளப்பான பழுப்பு நிற கண்களை பழக்கப்படுத்திக் கொண்டே மெதுவாக மாடிப்படிகளில் இறங்கினேன். காலை வணக்கம் நோவா என்று அப்பா முணுமுணுத்தார். அவரும் அப்போதுதான் படுக்கையிலிருந்து எழுந்திருந்தார். அந்த பெரிய நாளுக்கு தயாராக இருக்கிறாயா? ஜான்சன் குடும்பத்தினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணிநேரங்களில் நாம் முகாமுக்கு கிளம்பிவிடுவோம். இன்று நாம் முகாமுக்குச் செல்கிறோம் என்பதை நினைத்து மனதிற்குள் நான் சபித்துக்கொண்டேன். நான் இன்னும் சாமான்களை கட்டவில்லை. ஃபினிகன் ஏரியில் முகாமிடுவதற்கு இன்னும் சுமார் 3 மணி நேரத்தில் நாங்கள் புறப்படவிருந்தோம். நான் இன்னும் சாமான்களை கட்ட வேண்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு என் துணிகளை எடுத்து வைப்பதற்காக என் அறைக்கு திரும்பினேன். அறைக்குள் நுழைந்து விளக்கை எரியவிட்டு அலமாரியிலிருந்து ஒரு பழைய சிவப்பு மற்றும் கருப்பு நிற டஃபிள் பையை வெளியே எடுத்தேன். அது தேய்ந்து போயிருந்தது, அதன் சில ஜிப்பர்களும் உடைந்திருந்தன. வார இறுதி முகாமுக்கு தேவையான துணிகளை நான் தூக்கக் கலக்கத்துடன் எடுத்துக்கொண்டேன். நான் ஒரு கற்பனையான சரிபார்ப்பு பட்டியலை பார்த்தேன். சில உள்ளாடைகள், சில காலுறைகள் மற்றும் தலா 2 ஜீன்ஸ் மற்றும் ஷர்ட்டுகள். கதவு மணி அடித்தது. ஜான்சன் குடும்பத்தினரை வாசலில் வரவேற்க என் தந்தை என்னை அழைத்தார். ஆனாலும் அவர்களை பார்ப்பதில் எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை. ஜான்சன் குடும்பம் நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே பல ஆண்டுகளாக எங்கள் குடும்ப நண்பர்களாக இருந்தனர். அவர்களுக்கு கிளாரா என்ற பெயரில் என் வயதில் ஒரு மகள் இருந்தாள். எனக்கு தெரியாத சில காரணங்களுக்காக கிளாரா எப்போதும் மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவளாக இருந்தாள். நான் அவளிடம் அதிகபட்சமாகச் சொன்னது, அன்பாகச் சொன்ன வணக்கம் என்பதுதான். மதியம் நள்ளிரவு 1:32 மணி. கார் சாலையில் குலுங்கிச் சென்று கொண்டிருந்தது. என்றென்றைக்குமாக கார் அமைதியாக இருந்தது போல தோன்றியது. கிளாரா என் அருகில் அமர்ந்திருந்தாள், ஆனால் முழு நேரமும் அவள் மூக்கு ஒரு புத்தகத்தில் புதைந்திருந்தது. அவள் அடிக்கடி என்னை பார்ப்பதையும் நான் அவளை பார்க்கும்போதெல்லாம் சட்டென தன் புத்தகத்திற்கு திரும்புவதையும் என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. என் கைபேசியில் ஒரு நீண்ட இசை பட்டியலை ஓடவிட்டிருந்தேன். கார் பயணம் முழுவதும் என் இயர்பட்ஸை கழற்றவே இல்லை. நான் நேரத்தை கவனிக்க தவறியிருந்தாலும் நாங்கள் சுமார் நள்ளிரவு 2:30 மணியளவில் வந்து சேர்ந்தோம். எனக்கென ஒரு கூடாரம் வேண்டும் என்று நான் விரும்பியதால் மற்றவர்களிடமிருந்து தள்ளி என் கூடாரத்தை அமைத்தேன். என் தூக்க பையை நடுவிலும் என் முதுகு பையையும் தோள்பையையும் இருபுறமும் என என் எல்லா பொருட்களையும் கூடாரம் முழுவதும் பரப்பி வைத்திருந்தேன். நோவா, எனக்கு பின்னாலிருந்து வந்த அந்த தயக்கமான பெண் குரலை கேட்டு திரும்பினேன். யார் அது என்று நான் பதிலளித்தேன். நான் கிளாரா என்று அவள் சற்று அதிக நம்பிக்கையுடன் சொன்னாள். என் பெற்றோரின் கூடாரத்தில் இடமில்லை. அவர்களுக்கு அனுபவமில்லாத கூடாரவாசிகள் எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் சிறிய கூடாரத்தை வாங்கிவிட்டார்கள். உன் அப்பா உனக்கு இடம் இருப்பதாகச் சொன்னார். நான் உன் கூடாரத்தில் தங்கலாமா? என் நாடித்துடிப்பு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. எனக்கு கோபமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. என் கூடாரத்தில் தனியாக தங்குவதில் எனக்கு உற்சாகமாக இருந்தது, ஆனால் இன்னொருவர் தங்குவது என்ற எண்ணம் என்னை தொந்தரவு செய்தது. எனக்கு தெரியாத ஒரு பெண் மட்டுமல்ல, வேறு யாரும் என் கூடாரத்தில் என்னுடன் தங்கியதே இல்லை. சரி, இருக்கலாம் என்று நான் பதிலளித்தேன். அவள் தன் பொருட்களை சேகரிக்கச் சென்றபோது அவள் விலகிச் செல்லும் காலடி சத்தம் எனக்கு கேட்டது. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் கூடாரத்தின் கதவை தட்டினாள். கூடாரம் கேன்வாஸ் துணியின் மடிப்புகளுடன் திறந்தது. நான் என் கூடார இடத்தை அவளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்ததால் என் பொருட்களை ஒரு ஓரமாக நகர்த்தி கொண்டிருந்தபோது கிளாரா உள்ளே வந்தாள். தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும் என்றாள் அவள். பிரச்சனையில்லை, உங்கள் சொந்த வீடு போல இருங்கள். அவள் கதவின் வழியாக ஊர்ந்து வந்தபோது கிளாரா மார்பிலிருந்து தொல்தொளவெனத் தொங்கும் தளர்வான டிஷர்ட் அணிந்திருந்ததை நான் கவனித்தேன்.
அவளது சட்டைக்குள் உற்று பார்த்து உள்ளாடைக்குள் மறைந்திருந்த சிறிய மடிப்புகளை ரசிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. நான் நிமிர்ந்து பார்த்தபோது கிளாரா என் பார்வையை சந்தித்து சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவள் எனக்கு பின்புறமாக திரும்பி சங்கடமாக தன் பொருட்களை பிரித்து வைத்தாள். கிளாரா படுத்துக்கொண்டு கூடாரத்தில் எனக்கு எதிரே மீண்டும் தன் புத்தகத்தை படிக்கத் தொடங்கினாள். நான் அங்கிருந்து கிளம்பி முகாமை அமைக்க உதவச் செல்ல முடிவு செய்தேன். இன்றிரவு நெருப்பு மூட்டுவதற்காக விறகுகளை சேகரித்ததோடு என் அப்பாவுக்கு முகாம் அடுப்பை அமைக்கவும் மீன்பிடி உபகரணங்களை இறக்கவும் உதவினேன். எங்கள் இரு குடும்பங்களும் ஒன்றாகச் சேர்ந்து ஏரியை பார்க்கவும் சிறிது தூரம் நீந்தவும் முடிவு செய்தோம். யோசிக்காமல் உடை மாற்றுவதற்காக என் கூடாரத்திற்குள் நடந்து சென்று அதன் ஜிப்பை திறந்தபோது கிளாரா தனது இறுக்கமான நீல நிற நீச்சல் மேலாடையை அணிந்து முடித்து கொண்டிருந்தாள். அவளுடைய ரோஜா இளஞ்சிவப்பு நிற முலைக்காம்புகள் ஒரு கணம் என் கண்ணில் பட்டன. அவள் சங்கடத்தில் சட்டென்று எனக்கு பின்புறமாக திரும்பி, "என்னை மன்னித்துவிடு கிளாரா, நீ இங்கே இருப்பதை நான் மறந்துவிட்டேன்" என்றாள். என் கால்சட்டைக்குள் ஒரு கல் உருவாகத் தொடங்கியபோது நான் சொல்ல முயன்றேன், "பரவாயில்லை, மன்னிக்கவும், அதாவது நான் மறந்துவிட்டேன்." அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவள் சட்டென்று ஒரு துண்டால் தன்னைச் சுற்றிக்கொண்டு வேறு எதுவும் பேசாமல் கூடாரத்தை விட்டு வெளியேறினாள். அவளுக்கு பின்னால் நான் கூடாரத்தின் ஜிப்பை மீண்டும் மூடிவிட்டு அவள் பக்கமாக பார்த்தேன். அவளுடைய இளஞ்சிவப்பு உள்ளாடைகள் அவளுடைய படுக்கை விரிப்பின் மேல் கிடப்பதைக் கண்டேன். என் ஆசைகள் மேலோங்க நான் கையை நீட்டி அதை முகர்ந்து பார்த்தேன். புத்தம் புதிய துணியும் லேசான வினிகரும் கலந்த வாசனை நன்றாக கலந்தது. எனக்கு விரைப்பு ஏற்பட்டது. நான் என் கார்கோ ஷார்ட்ஸை கழற்றிவிட்டு என் சிவப்பு நீச்சல் ஷார்ட்ஸை அணிந்து கொண்டே என் ஆண்குறியை சில முறை தடவினேன். என் கழுத்தில் துண்டைச் சுற்றிக்கொண்டு கூடாரத்தை விட்டு வெளியேறும் முன் என் ஆண்குறியை மறைக்க என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். நாங்கள் இரவு உணவிற்கு சரியான நேரத்தில் முகாமுக்கு திரும்பினோம். வழியில் வாங்கிய உருளைக்கிழங்கு மற்றும் ஸ்டீக் ஆகியவற்றை தயாரிக்க அம்மா அங்கேயே தங்கிவிட்டார். நானும் கிளாராவும் நெருப்பின் இருபுறமும் அமர்ந்து ஒருவரையொருவர் பார்ப்பதை தவிர்த்தோம். நான் என் குடும்பத்தினருடனும் மற்றும் திருமதி ஜான்சனுடனும் பேசினேன். அவர்கள் என்னை பேச வைப்பதில் மிகவும் ஆர்வமாகத் தெரிந்தார்கள். நான் பேசி முடித்ததும் இரவு உணவிற்குப் பிறகு நான் மீன்பிடிக்கப் போவதாக என் பெற்றோரிடம் சொன்னேன். என் மீன்பிடி தடியையும் மாற்றுத் தடியையும் மற்றும் மீன்பிடி உபகரண பெட்டியையும் எடுத்துக்கொண்டேன். முகாமிலிருந்து சுமார் 1/4 மைல் தொலைவில் ஒரு திறந்தவெளியை கண்டுபிடித்து என் மீன்பிடி தடியுடன் கரையில் அமர்ந்தேன். நான் தூண்டிலை வீசி ஏதேனும் ஒன்று தூண்டிலை கடித்தால் அது பறந்துவிடாமல் இருக்க ஒரு பாறைக்கும் மரத்திற்கும் இடையில் கவனமாக என் தடியை வைத்தேன். நான் சாய்ந்து படுத்துக்கொண்டு சுற்றியுள்ள அனைத்தையும் கவனித்தேன். மேலும் அழகான வானிலையையும் ஏரியையும் ரசித்தேன். "ஹாய் நோவா." பின்னாலிருந்து கிளாராவின் குரலை கேட்டேன். "ஹலோ." நான் பதிலளித்தேன். "முன்பு நடந்ததற்கு மன்னிக்கவும்." நான் மேலும் கூறினேன். "இல்லை, அதை பற்றி கவலைப்படாதே, அது ஒரு தவறுதான்" என்றாள் அவள். கிளாரா என் பக்கமாக நடந்து வந்து தன் கால்கள் என் கால்களை லேசாகத் தொடும் அளவுக்கு அமர்ந்தாள். அவள் இவ்வளவு அருகில் அமர்ந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிளாரா என் அருகில் சாய்ந்து படுத்து வானத்தில் இருந்த பெரிய பஞ்சு போன்ற மேகங்களை வெறித்து பார்த்தாள். "இது அழகாக இருக்கிறது, இல்லையா?" என்று அவளுடன் உரையாட முயன்று கேட்டேன். என் வார்த்தைகளால் திகைத்துப்போன அவள் சட்டென்று தலையை என் பக்கம் திருப்பினாள். "ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன்" என்று சொல்லிவிட்டு அவள் வேறு எதுவும் பேசவில்லை. என் தூண்டிலைச் சரிபார்த்தேன். எதுவும் சிக்கவில்லை என்பதை கவனித்தேன். என் பொருட்களை எடுத்து வைக்க முடிவு செய்தேன். "நான் முகாமுக்கு திரும்புகிறேன் கிளாரா, பிறகு பார்க்கலாம்" என்றேன். கிளாரா என்னையும் பிறகு மீண்டும் மேகங்களையும் பார்த்தாள். அவள் தலைமுடி கொண்டையாக போடப்பட்டிருந்ததை கவனித்தேன். அவள் அங்கே படுத்திருந்த விதம் மிகவும் அழகாக இருந்தது. இன்றுவரை என் மனதில் தோன்றாத ஒரு எண்ணம் அது. ஒரு ஜிப் திறக்கப்படும் சத்தத்தில் நான் விழித்தேன். கிளாரா திரும்பி வந்து கூடாரத்திற்குள் வருகிறாள் என்று யூகித்தேன். நான் அவள் பக்கமாகத்தான் இருந்தேன், ஆனால் அசையவில்லை. என்னை எழுப்பாமல் தனது ஸ்லீப்பிங் பேக்கிற்குள் செல்ல வழி தேடியபடி அவள் உள்ளே வருவதை பார்க்க நான் மிக லேசாக கண்களை திறந்தேன்.
நான் தூங்கிவிட்டேனா என்று சரிபார்க்க கிளாரா என்னை பார்த்தாள். நான் தூங்குவதை அவளால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு என் கண்கள் லேசாகவே திறந்திருந்தன. நான் தூங்குகிறேனா என்பதை அவள் கடைசியாக ஒருமுறை உறுதி செய்து கொண்டு பிறகு தனது ஷர்ட்டையும் பேண்ட்டையும் கழற்றினாள். அவள் ஒரு நைட் கவுனை வெளியே எடுத்து தனது சிறிய உடலின் மீது அணிந்து கொண்டாள். அவளது பிரா அவளது மார்பகங்களை தாங்கியிருந்த விதம் நீச்சல் உடையை விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது. மேலும் நான் மீண்டும் விரைப்படைவதை உணர்ந்தேன். கிளாரா தனது ஸ்லீப்பிங் பேக்கின் மீது எனக்கு பின்புறமாக திரும்பி படுத்தாள். அவள் அதற்குள் நுழையவில்லை என்பதை நான் கவனித்தேன். அவள் தன் பின்னால் கையை நீட்டி தனது நைட் கவுனை மிக லேசாக மேலே இழுத்தாள். அவளது சிறிய குண்டி நைட் கவுனின் முனையில் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. நான் இன்னும் விரைப்படைந்தேன். அவளது குண்டியின் வளைவையும் அவள் முன்னரே மாற்றியிருந்த இறுக்கமான இளஞ்சிவப்பு உள்ளாடையையும் என்னால் பார்க்க முடிந்தது. என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் சத்தமில்லாமல் எனது பாக்ஸர்ஸுக்குள் கையை விட்டு பாறை போல இறுகியிருந்த எனது ஆண்குறியை பிடித்தேன். நான் முற்றிலும் சத்தமில்லாமல் தடவ ஆரம்பித்தேன். என் அப்பாவின் சேகரிப்பிலிருந்து நான் திருட்டுத்தனமாக எடுத்த பத்திரிகைகளில் மட்டுமே இதுபோல நான் இதற்கு முன் பார்த்திருக்கிறேன். என் அசைவுகளை வேகப்படுத்தியதால் நான் இருந்த படுக்கைப்பை சத்தம் போடத் தொடங்கியது. அந்த சத்தத்தை குறைக்கவும் பெருகிவந்த வியர்வையை குளிர்விக்கவும் நான் மிகவும் கவனமாக கையை உயர்த்தி அந்த படுக்கைப்பையை என் உடலிலிருந்து கழற்றினேன். படுக்கைப்பைக்குள் செல்வதற்கு முன் என் அருகில் கிடந்த ஷர்ட்டால் என் ஆண்குறியையும் கையையும் மூடிக்கொண்டேன். என் முன்னால் படுத்திருந்த அந்த அழகான பெண்ணையும் அவளது பின்புறத்தையும் என் பார்வை அப்படியே நிலைத்திருந்தது. என் ஆண்குறி கூச்சலிட்டு இன்பத்தால் நிரம்பத் தொடங்கியதும் உதவியற்ற நிலையில் நான் லேசாக முனக ஆரம்பித்தேன். நான் இவ்வளவு தூரம் யோசிக்கவில்லை. உச்சக்கட்டத்தின் உணர்வு என் உடல் முழுவதும் பரவுவதை உணர்ந்தேன். யோசிக்காமல் நான் ஒருவிதமாக தாவி எழுந்து என் விந்தை சேகரிக்க அந்த ஷர்ட்டை பயன்படுத்தினேன். எழுந்த அந்த அசைவு பெரும் சத்தத்தை ஏற்படுத்தியது. கிளாரா சரியான நேரத்தில் உருக்களித்து படுத்தாள். அப்போது நான் அங்கே ஒரு கையில் என் ஆண்குறியையும் மறுகையில் ஒரு ஷர்ட்டையும் பிடித்தபடி இருப்பதை பார்த்தாள். கிளாரா மண்டியிட்டு எழுந்து என்னை நோக்கி நகர்ந்தாள். அவள் என்ன செய்வாளோ என்று நான் மிகவும் பயந்தேன். அவள் தன் உதடுகளை என் உதடுகளில் பதித்து தன் கைகளை என் கழுத்துக்கு பின்னால் கோர்த்தாள். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் பதிலுக்கு முத்தமிட்டேன். அவள் என் மார்பில் தன் கைகளை தேய்க்கத் தொடங்கியபோது என்ன செய்கிறாய் என்று அவள் காதில் கிசுகிசுத்தேன். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கிளாரா சிரித்தபடியே இன்னும் விரைப்பாக இருந்த என் ஆணுறுப்பை பார்த்து பதிலளித்தாள். அவள் குனிந்து அதை பிடிப்பதற்கு முன் மீண்டும் ஒருமுறை என் கண்களை பார்த்தாள். இன்னொருவரின் தொடுதலால் மட்டுமே நான் மீண்டும் விந்து வெளியேற்றிவிடுவேன் என்று நினைத்தேன். நான் கிளாராவின் இரவு ஆடையின் மேல் பகுதியை பிடித்து அவள் உடலிலிருந்து அதை கழற்றினேன். அவள் தூங்குவதற்கு முன் நான் பார்த்த அதே காட்சி தெரிந்தது. நான் நேரம் எடுப்பதற்குள் அவள் தன் முதுகுக்குப் பின்னால் கையை நீட்டி தன் பிராவை கழற்றினாள். அது தரையில் விழுந்து அவள் மார்பில் இருந்த சிறிய மேடுகளை வெளிப்படுத்தியது. நான் உள்ளுணர்வின்படி கையை உயர்த்தி அவை இரண்டையும் பிடித்து அழுத்தினேன். நான் முன்னோக்கி சாய்ந்து அவளுடைய கச்சிதமான முலைக்காம்புகளை நக்கி என் வாயை அவளுடைய சிறிய மார்பகங்களால் நிரப்பினேன். நான் அதிகம் செல்வதற்குள் கிளாரா என் தலையை பிடித்து மெதுவாக அதை மீண்டும் மேலே தள்ளினாள். அவள் என்னை மீண்டும் படுக்குமாறு அறிவுறுத்தினாள். அவள் அடுத்து என்ன செய்யக்கூடும் என்பதை அறிய நான் ஆர்வமாக இருந்ததால் ஒப்புக்கொண்டேன். அவளுடைய அப்பாவியான தலை என் ஆண்குறியை நோக்கி நகர்ந்தது. அவளுடைய ஈரமான உதடுகள் என் ஆண்குறியின் நுனியின் மீது நகர்ந்தன. மீண்டும் இன்னொரு நபரின் உணர்வால் நான் விந்து வெளியேற்றிவிடுவேன் என்று நினைத்தேன். கிளாரா மெதுவாக தன் உதடுகளை என் ஆண்குறியின் மீது நகர்த்தி அதன் மேற்பரப்பை தன் உமிழ்நீரால் நனைத்தாள். என் உடல் பரவசத்தில் நடுங்கியது. அந்த மென்மையான நக்கலுக்கு என்னால் முனகாமல் இருக்க முடியவில்லை. அவள் என்னிளம் ஆண்குறியின் மேலும் சில பகுதிகளை தன் வாயில் பொருத்தத் தொடங்கினாள். அது அவளுடைய கன்னங்களின் ஓரங்களில் நழுவ அனுமதித்தாள். நான் உணர்வதற்குள் என் ஆண்குறி மீண்டும் கூச்சலிட்டது. நான் மற்றொரு உச்சக்கட்டத்துடன் வெடித்து என் விந்துவால் அவள் வாயை நிரப்பினேன்.
அவள் என் ஆண்குறியின் நுனியிலிருந்து கடைசித் துளிகளை தடவிக்கொண்டிருந்தபோது அவள் கீழே குனிந்து தன் யோனியை தேய்க்கத் தொடங்கினாள். இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு அவள் என்னை ஒருமுறை பார்த்தவாறே பின்னோக்கி நகர்ந்தபோது நான் எழுந்து உட்கார்ந்தேன். அவளை மல்லாக்கத் தள்ளி அவளுடைய கச்சிதமான மார்பகங்களை மீண்டும் ஒருமுறை மென்மையாக அழுத்திய பிறகு அவளுடைய உள்ளாடையை கழற்றினேன். ஈரமான அந்த உள்ளாடை அவளுடைய கால்களில் ஒட்டிக்கொண்டதால் சிரமத்துடன் கழன்று வந்தது. கூடாரத்திற்குள் மெல்ல நுழைந்த அந்தச் சிறிய நிலவொளியில் அந்த நேர்த்தியான இளஞ்சிவப்பு யோனியின் பளபளப்பை நான் ரசித்தேன். அதில் சிறிதளவு முடிகள் இருப்பதை நான் கவனித்தேன். அவள் அதை மழித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தேன். என்ன செய்வதென்று தெரியாமல் நான் அவளுடைய கண்களை பார்த்தேன். குறிப்பை புரிந்துகொண்ட அவள் என் கையை பிடித்து தன் யோனியின் மீது வைத்தாள். அவள் தன் கையை என் கையுடன் சேர்த்து அதன் மேல் மேலும் கீழுமாக அசைக்க ஆரம்பித்தாள். நான் அந்த முறையை புரிந்துகொண்டேன். அவள் தன் கைகளை மார்பகங்களின் மீது வைத்துக்கொண்டு படுத்தாள். அவளிடமிருந்து ஒரு முனகல் சத்தம் வருவதை நான் கேட்டேன். அவள் குனிந்து என் தலையை தன் யோனிக்குள் தள்ளும் வரை நான் இதைத் தொடர்ந்தேன். நான் அதை நக்க ஆரம்பித்தேன். அவளது நனைந்த பொண்டையிலிருந்து வடியும் லேசான புளிப்புச் சுவையுடைய திரவங்களைச் சுவைத்தேன். நான் மிகவும் மென்மையாக நக்கினேன். அவள் என் ஆண்குறியின் பின்புறத்தில் சற்று கடினமாக அழுத்தினாள். நானும் இன்னும் வேகமாக நக்க ஆரம்பித்தேன். முனகல்கள் சத்தமாகத் தொடங்கின. இதுதான் சரியான நேரம் என்று நான் முடிவு செய்தேன். நான் எழுந்து உட்கார முடிவு செய்தேன். அடுத்து என்ன வரப்போகிறது என்று அவளுக்கு தெரியும். கிளாரா தன் கையில் துப்பி அதை என் ஆண்குறியின் மீது தேய்த்து அதை தன்னருகே இழுத்தாள். அவள் மெதுவாக அதை அவளுக்குள் நுழைத்தாள். நாங்கள் இருவரும் இன்பத்தில் முனகினோம். மெதுவாக நான் உள்ளேயும் வெளியேயும் உந்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு முறையும் இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகரித்தேன். இறுதியில் என் முழு ஆண்குறியும் அவளுக்குள் இருந்தது. எங்கள் பார்வைகள் ஒன்றோடொன்று பூட்டிக்கொண்டன. அவள் எவ்வளவு அழகாக இருந்தாள் என்பதை நான் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. கிளாரா இன்னும் சத்தமாக முனக ஆரம்பித்தாள். மற்றவர்கள் கேட்காமல் இருக்க நான் என் கையால் அவள் வாயை மூடினேன். அவளது புண்டை இறுக்கமடைவதை நான் உணர்ந்தேன். அவளது உச்சக்கட்டத்தின் கூடுதல் இறுக்கம் என் ஆண்குறியை துடிக்கவும் கூச்சமடையவும் செய்தது. ஒரு பரிச்சயமான உணர்வு என் உடல் முழுவதும் பரவியது. நான் அதை வெளியே எடுத்தவுடன் அது அவளது உடலை கடந்ததும் விந்து வெளியேறியது. நம்ப முடியாத வகையில் என் ஆண்குறியிலிருந்து இன்னும் அதிகமான விந்து இழைகள் பீரிட்டு அவளது வயிற்றை தடித்த இழைகளால் மூடின. அவள் கீழே பார்த்து தன் விரல்களால் அதில் சிலவற்றை பிடித்தாள். நான் உச்சக்கட்டத்தை அடைவதை பார்த்தபடியே அவள் அந்த விந்துவை தன் வாயில் அள்ளி விழுங்கினாள். அவள் என் மீதமுள்ள விந்துவை உட்கொண்ட பிறகு அவள் திரும்பி மீண்டும் என் சோர்வான ஆண்குறியை சப்பினாள். அவள் என் ஆண்குறியிலிருந்து மீதமிருந்த விந்து துளிகளை தடவி அதன் கடைசி சொட்டு வரை விழுங்கினாள். பேச்சற்று அவள் எழுந்து உட்கார்ந்து மீண்டும் என்னை முத்தமிடத் தொடங்கினாள். எங்கள் உடல்கள் மிகவும் இறுக்கமாக ஒன்றாக அழுத்தப்பட்டிருந்தன. என் கடினமான ஆண்குறி அவளது யோனியை அழுத்த அவளது கடினமான முலைக்காம்புகள் என் மார்பை அழுத்தின. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அவள் முத்தத்தை நிறுத்திவிட்டு தன் பக்கமாக நகர்ந்தாள். அவள் தன் ஆடைகளை மாற்றிக்கொள்ளாமல் மீண்டும் தன் படுக்கை விரிப்பில் படுத்துக்கொண்டாள். நான் அவளது அசைவை பின்பற்றி மீண்டும் படுத்துக்கொண்டேன். கிளாரா என் பக்கத்திற்கு நகர்ந்து என் உடலுக்குள் சுருண்டு கொண்டாள். நாங்கள் இருவருமே எங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. என் ஆண்குறி இப்போது அவளது பிட்டத்தை அழுத்தியது. என் கைகள் அவளைச் சுற்றி கொண்டன. நான் அவளுடைய சிறிய விரல்களை என்னுடையவற்றால் பற்றிக்கொண்டேன். அவளை என் கைகளில் ஏந்தியபடி அவளுடைய நீண்ட பொன்னிற கூந்தல் என் முகத்தில் நிறைந்திருக்க நான் உறங்கிப் போனேன். நான் கண்விழித்தபோது என்ன நடந்தது என்பதை ஏறக்குறைய மறந்துவிட்டேன். அவள் அங்கே இருந்ததைக் கண்டு நான் குழப்பமடைந்தேன். ஆனால் என்ன நடந்தது என்பதை விரைவாக நினைவுகூர்ந்தேன். நான் அவளை விடுவித்து எழுந்து உட்கார்ந்தபோது அவள் என் இருப்பை உணர்ந்து என்னை பார்த்து புன்னகைத்தாள். உடை அணிந்து கொள்வது நல்லது என்று அவள் கூறிவிட்டு கூடாரத்தின் மறுபுறத்திற்குச் சென்று புதிய ஆடைகளை வெளியே எடுத்து தன் அழகான உடலை மறைத்து கொண்டாள். ஒரு காலத்தில் கூச்ச சுபாவமுள்ள பெண் என்று நான் நினைத்திருந்த அவளை பார்த்து வியப்பில் ஆழ்ந்து அமர்ந்திருந்தேன். கிளாரா வேறு எதுவும் கூறாமல் தன் ஈரமான உள்ளாடைகளையும் பிராவையும் இருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு கூடாரத்தை விட்டு வெளியேறினாள்.
மேலும் இன்பம் அனுபவிப்பதற்காக நான் அவற்றை என் பக்கத்திற்கு நகர்த்திவிட்டு நானும் உடை அணிந்து கொண்டேன்.